ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக சுவையோட பச்சை மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பச்சை மொச்சை சீசன் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த பச்சை மொச்சையில் வந்துட்டு நிறைய விதவிதமாக வெரைட்டியாக பண்ணலாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 மாதமே டெய்லி பச்சை மொச்சை செய்வாங்க. இந்த பச்சை மொச்சையிலேயே நிறைய வெரைட்டி செய்வாங்க. மட்டன் எடுத்தால் கூட மட்டன்லேயும் சேர்த்து செய்வாங்க. அதுவுமே சுவை வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் நாட்டு மொச்சை எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு எல்லா மொச்சையுமே நல்லாயிருக்கும். பச்சை கலரில் உள்ள மொச்சையுமே நல்லா தாங்க இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி காய வச்சுட்டு அதோட அந்த பச்சை மொச்சை கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது 2 விசில் போதுங்க. 2 விசிலில் நல்லா கரெக்டாக வெந்து முடிச்சிடும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, சீரகம் இது எல்லாமே நம்ம வதக்கி எடுத்து அரைக்க போகிறோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருந்து இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இதை நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க குழம்புல. இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பச்சை கலர் போகக்கூடாதுங்க கருவேப்பிலையில், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க தனியாக. இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு இதோட நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குங்க. சட்னி அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கரெக்டாக இருக்கும். குழம்புக்கு போடுறதுக்கு, பொரியல் போடுறதுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்த பின்னாடி லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்க தேவையில்லை. சிம்மில் தாங்க வச்சுருக்கேன் நான் இந்த டைமில். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அது வந்து ஊற வச்சு நம்ம தனியாக கரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா சுவை வந்துட்டு அதிகப்படுத்தி காட்டுங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் சேர்த்தாச்சு. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சுங்க. ஒரு அரை வெங்காயம் மீதி நறுக்கி வச்சிருந்ததை இப்போ தாளிக்கிறதுக்கு சேர்த்தாச்சு. எப்போவுமே வந்துட்டு இந்த தாளிப்பு தாங்க குழம்போட ருசி வந்துட்டு அதிகப்படுத்தி காட்டும். இதில் வந்துட்டு கவனமாக தாளிக்கணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வாங்கின பின்னாடி தக்காளி சேர்த்தாச்சுங்க. ஒரு தக்காளி மட்டும்தாங்க பொடியை கட் பண்ணி வச்சிருந்தது சேர்த்தாச்சு. இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். அதுவும் வதங்கி வரட்டும். இப்போ கருவேப்பிலையும் உப்பும் இந்த டைமில் சேர்த்துட்டேங்க. அதை நான் வீடியோவில் காட்டலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் அரைச்சி வச்சா அந்த விழுதை ஊற்றிக்கலாங்க. சீரகம், தேங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைச்சது. இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க, இல்லை வத்திரட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், தனியா பவுடர். அது சேர்த்த பின்னாடி அந்த பச்சை வாசனை போயிடணுங்க. கண்டிப்பாக அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே சிம்மில் இருக்கட்டுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில். இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்ச மொச்சையை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சேர்ந்து கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக வந்துட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புல வந்துட்டு புளி சேர்க்காத மாதிரி இருக்கணும், சேர்த்த மாதிரி இருக்கணும். மொத்தத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா பாருங்கள், நல்லா குழம்பு கம வாசனையோட நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சுவையை அதிகப்படுத்தி காட்டுறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் மல்லித்தலையும் கிள்ளி போட்டுட்டு சேர்த்துக்க போகிறோம். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.